ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் 9வது கொண்டை ஊசி வளைவில் தனியார் பேருந்து திருப்ப முடியாமல் நிற்பதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம் முருகானந்தம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையானது 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த திம்பம் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை செல்வதால் இங்கு தினசரி 2 மாநிலங்களுக்கிடையே ஏராளமான வாகனங்கள் செல்கின்றன. இந்த நிலையில் கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூர் நோக்கி சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் சுற்றுலா பேருந்து ஒன்று திம்பம் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது 9வது கொண்டை ஊசி வளைவில் செல்ல முயன்ற போது திரும்ப முடியாமல் நின்றது. இதன் காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாமல் தமிழக கர்நாடக மாநிலங்களுக்கிடையே சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக திம்பம் மலைப்பாதையில் இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் ஆசனூர் சோதனைச் சாவடியிலும் பன்னாரி சோதனைச் சாவடியிலும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து காவல்துறையினர் தற்போது அங்கு போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். இருப்பினும் திம்பம் மலைப்பாதையில் தற்போது வரை போக்குவரத்து நெரிசல் கடுமையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி.